I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு தினத்தில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிங் வித் ஒபிசிட்டி. எஸ், ரெண்டு விதமான ஒபிசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ஃபிசிக்கல் ஒபிசிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஆர் எக்ஸசிவ் ஃபேட் தட் ரிஸ்க்ஸ் டு ஹெல்த். ஓகேவா? அதாவது எக்ஸசிவ் ஃபேட், ஓகே, கொழுப்பு, அதிகமான கொழுப்பு, அது நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன பண்ணுமா ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த பிஎம்ஐ வந்து கரெக்டாக இல்லை, ஹைட்டுக்கு ஏற்ற, சில பேருக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது, சில பேருக்கு ஹைட்டை விட அதிகமான வெயிட் இருக்கும், விச் வில் பி அ வெரி ரிஸ்கிங் ஃபேக்டர் டு தேர் ஹெல்த். ஓகே, ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால் இந்த ஒபிசிட்டி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேருக்கு ஜெனட்டிக்காக இருக்கலாம், சில பேர் என்ன ஆகும் அப்படின்னா ஹாகிங் ஆன் ஃபுட், அதாவது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, ஒரு டிசிப்ளினே இல்லாமல் சாப்பிட்றது, ஜங்கை மாத்திரமே விரும்பி சாப்பிட்றது, ஹெல்த்தியான எதுவுமே சாப்பிடாதது, டைம், அதாவது இஷ்டமான டைமுக்கு சாப்பிட்றது, எந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ அந்த நேரத்தில் சாப்பிடாம எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு, எதை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடாம எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டுக்கிட்டு, சில நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட ப்ளஷருக்காக, டிலைட்காக, நம்மளோட ஆசைக்காகன்னு சில ஃபுட்டை சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் வந்தது, ஐஸ்கிரீமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு நான் யூனோ சம்திங் லைக் தட். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவே நம்மளோட டே டு டே ஃபுட் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். அதாவது டெய்லி நம்மளோட நியூட்ரிஷியஸான ஃபுட்டு ஏதோ இந்த அக்கேஷ்னல் ஃபுட் ஆகிட்டு, இந்த அக்கேஷ்னலியாக இருக்க வேண்டிய ஃபுட்டு நம்மளோட டே டு டே ஃபுட் ஆகுது. அதனால நம்ம என்ன ஆகிடும், வி ஆர் ஃபாலிங் ஆன் த ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி. ஓகே, இந்த ஒபிசிட்டி வந்ததுன்னா நம்மளுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரிஸ்க்குன்றதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். மூச்சு வாங்கவும், படியேற முடியாது, நடக்க முடியாது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்க வேண்டிய நம்மளோட டே டு டே லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 3:19 ஃபர்ஸ்ட் தமிழில் வாசிக்கலாமா? அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சே, அவர்கள் பூமி கெடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கிலீஷில் வாசிக்கலாம். Philippians 3:19 19 whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who set their mind on earthly things. இங்கே என்ன சொல்லுது? whose end is in destruction, அவங்களோட முடிவு அழிவாக இருக்குது. யாரோட முடிவு? யார் அவங்களோட வயிறை கடவுளை போல வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்களோ. நம்ம எல்லாருமே இந்த கோட் சொல்லுவாங்கல்ல, ஃபுட் இஸ் லைஃப் அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ, தட்ஸ் நாட் ஹவு இட் ஷுட் பி. ஆர் லைஃப் ஷுட் பி காட். நம்மளோட வாழ்க்கையே தேவனுக்காகன்னு நம்ம இருக்கணும். நான் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காகன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறோம். நீங்கள் சொல்ல இதெல்லாம் நாங்கள் சும்மா தான் சொல்கிறோம், சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்களேன். இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவேன், நான் சந்தோஷமாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன சொல்லுது, அவங்களோட அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும். அவங்களோட வயிறை கடவுளாக்கி இருக்கிறாங்களே. நீங்கள் அதுக்கு பூஜைலாம் பண்ண வேணாம், பட் அது சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களே, அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, உங்களோட யோர் டங் அந்த ஒரு டேஸ்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இதை சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும், நல்லது சாப்பிடாம ஜங்க். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளோட வயிறை நம்ம அந்த இடத்துல கடவுளாக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்குது, அழிவாக இருக்கும். ஸோ அவங்களோட சிந்தனை ஃபுல்லாகவே இப்போ என்ன சாப்பிட்லாம், அப்போ என்ன சாப்பிட்லாம், அந்த ஏர்த்லி திங்ஸேயாகவே இருக்குமா. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஃபிசிக்கல் ஒபிசிட்டி, த ரூட் காஸ் இஸ் யுவர் அன்டிசிப்ளின்ட் ஃபுட் ஹேபிட். ஸோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் திரும்ப ஒழுங்காக என்னோட வந்து ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பரிசுத்தத்தை விட்டு பாவத்தையே நம்ம சூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டிக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஒபிசிட்டின்றது நல்ல காரியமே கிடையாதுங்க. ஓகேவா? இப்போது எப்படி அங்கே வந்து ஃபிசிக்கல் ஒபிசிட்டியில் அந்த ஒபிசிட்டி நம்மளோட ஹெல்த்துக்கு ரிஸ்க் ஆகுது, டெத்து
கொண்டு போகுதோ அதே போல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டி என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு ஒரு டேஞ்சராக இருந்துட்டு நம்மளோட ஆத்மாவை நரகத்துக்குள்ளே தள்ளுற காரியமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் சாய்ஸஸ் கொடுக்குறாரு, இது பண்ணு இது பண்ணாதுன்னு. நிறைய நேரத்தில் அவர் எது பண்ணாத சொல்கிறாரோ அதான் பண்ணுறாரு. நம்மளுக்கு தெரியும் இது ஆண்டவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இது தப்பு, பொய் சொல்லக்கூடாது, இவங்களோட இருக்கக்கூடாது, நம்ம பான் பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுலாம் நம்மளுக்கு தெரியும். பட் என்ன பண்ணிடுறோம், we choose sin over holiness. பரிசுத்தமாக வாழணுன்ற காரியத்தையே நம்ம விட்டுட்டு நம்மளோட எண்ணம் போல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை, நம்மளோட ஆவிக்குரிய ஹெல்த்தை அது வந்து வீக் ஆக்கிடும். அப்படி வீக் ஆக்கும்போது என்ன ஆகிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதில் பார்த்துல ஃபிசிக்கல் ஃபுட்டில் எண்டு டிஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி, இந்த இடத்துல நம்மளோட எண்டு டிஸ்ட்ரக்ஷன் தான். எப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன், இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், விச் இஸ் நம்ம ஹெல்லில் போய் விழுவோம். இன்றைக்கி கூட நீங்கள் ஒருவேளை ஒழுங்கான சாப்பாடை சாப்பிடாம, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஒழுங்காக நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஈட் ப்ராப்பர்லி. எதை சாப்பிடணும், தேவ வார்த்தையை சாப்பிடணும். சங்கீதம் 1 இப்படி சொல்லுதுல, எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷில், but his delight is in the law of the Lord and in his law he meditates day and night. And அப்படிப்பட்டவங்க பாக்கியவானா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு கூட if you are suffering from physical obesity, you know what to do, discipline your food habits. And if you're struggling with spiritual obesity, you know what to do, discipline your ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல். அதாவது தேவனோட வார்த்தையை காலையும் மாலையும் தியானித்து கொண்டே இருங்க. காட் பிளஸ் யூ. இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. எசப்பா நன்றி, இன்னைக்கு கூட ஆண்டவரே எங்களுக்கு 2 காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க. ஸ்பிரிச்சுவலாக எப்படி ஆண்டவரே ராஜா உமக்குள்ளே கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலாக எப்படி உமக்குள்ளே கரெக்டாக இருக்கணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எந்த இடத்துலையும் ஆண்டவரே நாங்கள் அப்பா பேலன்ஸ்டாக இல்லாமல் அப்பா ஆண்டவரே ராஜா அப்போ அன்டிசிப்ளின்டாக இல்லாமல் போய் அப்போ நாங்கள் எங்களோட ஹெல்த்தையும் சரி எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தையும் ரிஸ்க்குக்கு ஆக்கிடக்கூடாது. இப்பொழுது லார்ட் யூ ஃபில் அஸ் வித் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்க, வேதத்தை காலையும் மாலையும் தியானிக்க உதவி செய்யுங்க. அதே போல் நாங்கள் ஃபிசிக்கலாகவும் உங்கள் நாம மகிமைப்பட எங்கள் சரீரங்களை ஒழுங்காக பார்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்பொழுது கூட யாரெல்லாம் இந்த ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒபிசிட்டினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, ஆவியான தேவன் நீர் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்க எப்படி வாழணும்னு இதை கற்றுக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனங்கள் பதவை. ஆமென். Amen. God bless you. Have a great day.